அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி அடுத்த வீடு வாங்குறதுக்காக சூப்பராக இருக்குல்ல. இப்போ வீடு பார்க்க வந்திருக்கோம் கேட்டிங்களா. நல்ல ஒரு நியூ ஸ்டைல் வீடு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ரூம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிச்சன். என்ன பெரிய கிச்சன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கார் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது டைனிங் ரூம். ஸோ ஏறி வந்ததுமே இது வந்து ஒரு லேண்டிங் ஏரியாவை எப்படி சைடில் போகிறீங்கன்னா ஃபேமிலி பாத்ரூம், ஷவர் ஏரியா, பாத் ஏரியா. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப நல்ல பெரிய ஒரு ரீசனபிள் சைஸோட கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். வந்து வீடு பார்க்க போகிறோம். வீடுள்ள ஏரியா வந்து சூப்பரான ஏரியா கேட்டிங்களா. போஷான ஏரியா. பாஷா விலையை பார்த்தா நமக்கு வந்து இங்கெல்லாம் கீழே இது போட்டிருக்காங்கல்ல, விலையை பார்த்த அப்புறம் போஷன் தெரியும். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் வீடு. ஸோ இதுதான் வந்து வீடு. ஸோ ஒரு பயங்கர குளிராக இருக்குது, அதே வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 2 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு. ஓகே, நியூ பில்ட் ஹவுஸ். இதில் வந்து 2 கார் பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு கார் பார்க், இது ஒரு கார் பார்க். ஸோ 2 கார் பார்க். ஓ மை குட். ஷூ ஷாப். யா ஆஃப் கோர்ஸ். லெட்டத்து படைச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க. நான் நல்ல சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே இன்னும் ஒரு வீடு அக்காளுக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை. நான் வந்து ஏற்கனவே நம்ம வீடு வாங்கினது எப்படி வாங்கினா எவ்வளோ கஷ்டப்பட்டு தலையை உருட்டி ஒரு வீட்டை வாங்குறேன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னும் வந்து இப்போ வந்து நம்ம அடுத்த வீடு ஒன்று வாங்கலாம். ஸோ இன்னொரு வீடு வாங்கி போட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. காசு ஒன்றும் கையில் இல்லை, அதனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பல வீடுகளை போய் பார்த்தா தான் நமக்கு அந்த ஒரு எனர்ஜியே வரும். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி அடுத்த வீடு வாங்குறதுக்காக இப்போ வீடு பார்க்க வந்திருக்கோம் கேட்டிங்களா. இது வந்து எங்கள் ஏரியா தான், ஹேரோ ஏரியா. ஓகே. ஸோ ஹேரோ ஏரியா கென்டன் ரோட்டில் இருக்குது. ஸோ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கிறோம். சூப்பரான வீடு. கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான வீடு தான் இருந்தாலும் அக்காளுக்கு வாங்க பாகியம் இருந்தால் வாங்கலான்னு சொல்லுங்களேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோட பாருங்க, இந்த ஏரியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா கேட்டிங்களா. அதனால் வீட்டுக்குள்ளே, அதுவும் இங்கிலாண்டை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த 4-5 ஸ்விம்மிங் பூல் வச்சு நீங்கள் வீடு வந்து இமேஜின் பண்ணக்கூடாது. அமெரிக்கா, இந்தியான்னு போகணும் கேட்டிங்களா. இங்கிலாந்தில் வந்து ரொம்ப நல்ல காம்பேக்டாக இருக்கும் வீடு, ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடை பார்த்தீங்க, ஏன்னா இதான் வந்து வீடோடைய அவுட் சைடு ஏரியா. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா வீடுகளும், ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய விலையை கடைசியில் சொல்லுங்கள் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா பயந்துட்டு போயிடுவேங்க, வீடியோ பார்க்க போயிடுவேங்க. இல்லை உள்ளே இருந்து ஏறினதுமே வந்து இங்கே உங்கள் வந்து லேண்டிங் ஏரியாவில் எவ்வளோ அழகாக வந்து நீங்கள் இப்போ இந்த வீட்டை நீங்கள் வாங்குறீங்களா பார்க்கலையா, உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கலாம், ஒரு டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் வந்தோடனே ஒரு மிரர் இருக்குது. இந்த மிரரை காமிங்க, தான் சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே முதல்ல ஏறி வந்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததுமே டாய்லெட் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அடிப்படியாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து தான் வந்து லான்ச். ஓகே, இன் இங்கிலீஷ் டேர்ம் லான்ச், நம்ம ஊர் டேர்மில் சிட்டிங் ஏரியா. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா, அடிப்படியாக இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் ரூமு பாருங்கள். இங்கேருந்தே அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கு அழகான ஒரு கதவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கதவை திறந்துட்டு நமக்கு போயிடலாம். யூஸ்வலாக வந்து இப்போலாம் எல்லாம் ஓப்பன் பிளான் கிச்சன். எனக்கு லைஃப்பில் பிடிக்காத ஒன்று அந்த ஓப்பன் பிளான் கிச்சன் தான். அதிரடைய ஓப்பன் பிளான் கிச்சன். அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன குக் பண்ணுறோம், நம்ம கிச்சன் என்ன லெஜண்டில் இருக்குன்னு தெரியடுவா. அது கிச்சன்னா அது ஒரு தனி ரூமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிச்சன். என்ன பெரிய கிச்சன், நல்லா மாடர்னாக இருக்குது. இப்போ கட்டின வீடு பார்த்தீங்களா. ஸோ சூப்பர் மாடர்னாக இருக்குது. எனக்கு கேஸ் குக்கர் தான் பிடிக்கும். அதில் வந்து நம்ம சமைச்சா தான் சமைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இதை காணிங்க, கேஸ் முடிஞ்சதும் இது என்னது அவன். ஓகே. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது இங்கே வந்து ஃபிட்டன் ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர் எல்லாமே, இதெல்லாம் எல்லா வீட்டிலையும் இப்போ வரக்கூடியதான். பட் இருந்தாலும் நான் காணிச்சுக்கிறேன். இங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின். ஓகே, வாஷிங் மிஷின், ட்ரையர் ரெண்டும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இது காணிக்கலையே நீங்கள், டிஷ்வாஷரு. அப்பா சூப்பராக இருக்குது. இது எல்லாமே புதுசு தான். இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட வந்து அந்த டைனிங் ரூமும் வருது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது டைனிங் ரூம். ஸோ இதில் நீங்கள் எல்லா ஃபுட்டையும் வச்சுக்கலாம், தாவி இல்லைங்கிறது பரிமாறிக்கலான்னு. ஸோ இந்த கிச்சனில் வந்து ரொம்ப சூப்பர் என்ன தெரியுமா, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கப்போர்டு தாங்க பாருங்கள். நீங்கள் தடுக்கி விழுந்தால் நீங்கள் கப்போர்டில் தான் தடுக்கி விழுவீங்க. ஃபுல்லும் கப்போர்டு.
இப்படி இருந்தால் நம்ம எல்லா பாத்திரத்தையும் நம்ம இங்கே அடிக்கிடலாம். மசாலா ஜாமான தொடங்கி பாத்திரங்கள் தொடங்கி எல்லாமே அடிக்கிடலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லும் கபோர்டு, இதை சுற்றி கபோர்டு. ஆனால் பார்க்குறது கபோர்ட் மாதிரியும் தெரியல, ஏன்னா அந்த கலரோட இணைஞ்ச கலர் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல லே அவுட், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வெளியே போனால் கார்டன். அப்படியே வெளியே போனால் கார்டன் வந்து ஒரு ரீசனபிள் சைஸ் கார்டன். உங்களுக்கு வந்து ரொம்ப மெயின்டைன் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் விட்டாலும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சின்ன பார்ட்டிகளுக்கு இதுக்கெல்லாம் இப்போ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்குது, அதனால் அவங்களுக்கு வெளியில் கொண்டு காணிக்க முடியாது. பட் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே நம்ம வந்து கார்டனை பார்த்து சாப்பிட்டுருக்கலாம், அப்படி தானே? ஓகே, மேலே போமா. இதில் வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. ஓகே, 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஓகே, 4 ரூம்ஸ் இல்லை, 4 பெட்ரூம் மட்டுமே 4 இருக்குது. ஓகே, மேலே போகலாமா? வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இங்கே லேண்டிங் வந்ததுமே லேண்டிங் ஏரியாவே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து லேண்டிங் ஏரியா, பட் இது ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, அடிப்படியாக இருக்குது. இந்த லைட்டெல்லாம் பாருங்கள், அடிப்படியாக இருக்கா? சூப்பராக, அடிப்படியாக இருக்குது. ஸோ ஏறி வந்ததுமே இது வந்து ஒரு லேண்டிங் ஏரியாவை எப்படி சைடில் போகிறீங்கன்னா ஃபேமிலி பாத்ரூம். இங்கே பாரு, ஓடையாங்க. பயங்கர சூப்பராக இருக்குல்ல அந்த ஃபேமிலி பாத்ரூம், என்ன பெருசாக இருக்குது. ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா வந்து கூட குளிச்சுக்கலாம். ஒன்றா குளிக்கிறது இல்லைங்க பாருங்கள். ஷவர் ஏரியா, பாத் ஏரியா. ஓகே, இதில் படுத்து கிடந்து நிமிந்து கிடந்து எப்படி கிடந்தனாலும் நீங்கள் குளிக்கலாம், அது உங்களுடைய இது. டாய்லெட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு. இங்கே பாருங்கள், இனியாக வந்து ஷவர் ரூம் இருக்குது, இங்கேயும் ஷவர் இருக்குது, அந்த பாத்லேயும் ஷவர் இருக்குது. இனி இதிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹீட்டட் ரைல்ஸு. ஓகே, ஸோ இது வந்து ஃபேமிலி பாத்ரூம். இந்த வீட்டிலே ஒரு 3 பாத்ரூம் டாய்லெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். ஸோ அது வந்து அதுக்கு கூட ஒரு டாய்லெட் இருக்குது பாருங்கள். என்னக்கா டாய்லெட்டே காணிச்சிட்ருக்கீங்களான்னு நினைக்காதீங்க, நிறைய டாய்லெட் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த டாய்லெட்டு கூட ஒரு ஷவர் ரூம் இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள், அடிப்படியாக இருக்குது. ஓகே, நல்ல சூப்பரான கிங் சைஸ் பெட். இங்கெல்லாம் இங்கிலாந்துலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நல்ல பெரிய பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், ரொம்ப நல்ல பெரிய ஒரு ரீசனபிள் சைஸோட கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான் இது. எப்படின்னா பில்டின் கபோர்டோட வருது. இங்கே பாருங்கள், பில்டின் கபோர்டோட வருது. வார்ட்ரோப் அதுங்களா, பெட்ரூம்லாம் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு அடிப்படையாக இருக்குல்ல, அற்புதமாக இருக்குது. ஆக ஒரே இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கு போதும் பெட்ரூமில். இது அப்படி இல்லை, ஒரு 10-100 ஃபோட்டோ கொண்டு வைக்கிறது, தாத்தாலேருந்து பாட்டன்லேருந்து பூட்டியிலேருந்து. என்னோட ஆசையில் வைக்கிறாருன்னா அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கல்ல, பேரம் பேச்செல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு பார்த்துக்குவாங்க. அடுத்த பெட்ரூம் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து டாய்லெட் அட்டாச்சு கிடையாது, பட் நல்ல சைஸ் பெட்ரூம். இதுலேயும் வந்து ஒரு வார்ட்ரோப் வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வார்ட்ரோப் வச்சுருக்குறாங்க, பட் இது நல்ல ஒரு சைஸ் பெட்ரூம். ஓகே, அடிப்படியாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ஏற்ற வீட்டில். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஓகே, அடுத்த ஃப்ளோருக்கு போமா, செகண்ட் ஃப்ளோருக்கு. இதில் என்ன ஃபீச்சர்னா, ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போகும்போதும் இந்த இதில் ஏறி போகிறோன்னு வைங்களேன், படியில் இதில் ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதிலே உட்காந்துக்கலாம், இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக வைக்கலாம். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஃப்ளோர் வந்து இறங்குனதுமே இந்த சைடு ஒரு டாய்லெட் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு ஃபேமிலி பாத்ரூம் மாதிரி தான் இருக்குது. டாய்லெட்டு மட்டும் இல்லை, டாய்லெட்டோட சேர்ந்து பாத்ரூம் அண்ட் ஷவர். நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு டாய்லெட்டில் இத்தனை பொருள் தான் இருக்கணும், சும்மா அடைச்சி தூக்கி போட்டு ஆண்டவரே ஏசப்பா. அந்த டாய்லெட்டுக்கு வாயிருந்தால் ஆளும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் சில வீடுகளில். ஸோ இப்படி போயாச்சுன்னா இந்த இதில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. என்னுடைய அமைப்பை பாருங்கள். இங்கிலாந்தில் நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கலாம், ஆட்டிக்னு சொல்லுவாங்க. இது ஆட்டிக் லாஃப்ட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது. பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள்லாம் அங்கே வந்து படுக்கும்போது அதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குங்க, ப்ரைவசியாக இருக்கும், படிக்கிறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, எப்படினாலும் பெற்றோருடைய கண்ணில் படாமல் இருக்கணும், பிள்ளைகள் ஓடி வந்து ஒதுங்கிக்கலாம். இந்த ரூம்லேயும் பாருங்கள், எல்லாம் ஃபிட்டட் வார்ட்ரோப்ஸு இருக்குது பாருங்கள். ஸோ அதான் சொன்னேன், நான் வந்து அப்படியே சில நேரம் நம்ம வீடு வாங்கும்போது பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் எனக்கு ஜஸ்ட் மூவின் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி தானே, சூப்பராக அற்புதமாக இருக்குது. அதாவது ஒரு கனவு இல்லம்னு சொல்லலாம். இது ஒரு கனவு இல்லம். அடுத்த வீடு, அடுத்த ரூம் பாருங்கள்.
இதுவும் ஒரு ஆட்டிக் கன்வர்ஷன் தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஓடியாங்க உள்ள. ஓ இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளைங்க இந்த நர்சரி போகிற பிள்ளைங்க இருக்க வீட்டிலலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன இல்லை நம்மளை மாதிரி ஆள்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க. இப்போ நம்ம மேரேஜ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இங்கே உட்காந்தா போதும். எனக்குலாம் இந்த ரூமை பார்த்து இது ஒரு ஹீலிங் ரூம் ஆகணும்னு என்ன வந்துட்டாரு, சரியான ரூம் சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இதில் அவங்க ஆக்சுவலி சிங்கிள் பெட் போட்டிருக்காங்க, அதில் இது டபுள் பெட்டுக்குள்ள ரூம் தான். ஓகே, இதை தான் நாங்கள் பார்க்க வந்த முதல் வீடு கேட்டிங்களா. இந்த வீடு நல்ல சூப்பரான வீடு, நல்லா இருக்குது. ஒரு ஹையண்டான வீடு தான். பட் நம்ம கீழே வந்து எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட போய் நம்ம இது எவ்வளவு காசு அப்படி எவ்வளவு விலை இதுக்கு அப்படிலாம் நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 10-15 வீடு பார்த்தா தான் ஒரு வீடு அமையும். ஓகே போகலாமா? ஓகே கீழே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இனி இதுக்கு காசுக்கு வந்து ஆளை பிடிக்கணும். அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ நம்ம யார்கிட்ட திரும்ப பேச போகிறோம், நம்மளுடைய மூத்த மார்கேஜ் அட்வைசர். ஏற்கனவே இவரை வந்து நான் ஒரு 2 வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். பயங்கரமான ஒரு பாப்புலரான ஒரு மார்கேஜ் அட்வைசர். நம்ம வீடியோவில் போட்ட உடனே நிறைய பேர் அவரை போய் நீங்கள் வந்து சந்திச்சிங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் கிடச்சின்னு சொன்னாங்க. ஸோ யார் தெரியுமா, நம்ம சைபி, நன் அதர் தான் சைபியை தான் நான் காமிக்க போகிறேன். அவர் தான் நம்ம கூட வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஹாய் சைபி, ஹவ் ஆர் யூ? I'm good, thank you. Thank you Saiby for showing this house. No problem, you are always welcome. இது வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். பிகாஸ் திஸ் இஸ் லண்டன்ல வந்து, அதாவது நாங்கள் வந்தது முதல்ல போர்ட்ஸ்மவுத், பட் அதுலேருந்து லண்டன்ல வந்து இறங்கினது இங்கே தான் அவர் லைஃப் ஸ்டார்டட் 20 years ago. Where it all began. Where it all began. ஓகே, இந்த இடத்துல தான். ஸோ ஓகே ஓகே உட்காரலாமா? சைபி வந்து இப்போ ஒரு கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து we don't have any formality, right? Of course not. Okay Saiby, so இப்போ வந்து this house is how much? So the developers asking for 950,000, which is a little bit less than 1 million pounds. Oh yes. ஆனா இந்த ஏரியாவுக்கு I think it's a very reasonable price. Yes. அது என்ன ஒண்ணு மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இந்த இது வந்து ஃபுல்லாவே வந்து floor heating, right? Underfloor heating. Underfloor heating. So இப்போ வந்து இந்த வீட வாங்கணும்னா சைபி எப்படி வந்து how do we go about in terms of mortgage? நீங்க வந்து ஒரு பாப்புலரான mortgage advisor, so give us some idea. So mortgage, so so I think we did a video last year and the year before as well. So at that time, for first time buyers and also for people who only been in the country for some time, people without indefinite leave to remain, it was the number of choices was less. Okay. But now it has changed a lot. Really? Even for one for person who's only been in the country for 1 year, they have got lot more options now. அப்ப சைபி என்ன சொல்றாப்லனா, முன்னலாம் வந்து நீங்க வந்து ILR, அதாவது இங்க வந்து indefinite leave to remain அந்த எல்லாம் வாங்குனா தான் அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடு வாங்குறதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்து பட் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 1 இயர்லயே நீங்க வீடு வாங்கிடலாம். அதுல வந்து what is the percentage இப்போ ஒரு deposit? Normally if you can put down 10%, the options will be more, but even with 5% in certain cases we should be able to do it. Okay. And then if you have indefinite leave to remain, even for like 1% or without even inputting deposit, there are options, but the options are lesser. So there are, depending upon personal situations, it will change. Okay, உங்களுக்கு வந்து indefinite ILR இருந்துச்சுன்னா 1%ல கூட நீங்க வீடு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாப்ல. சோ இது வந்து டெபாசிட். இது எப்படி நீங்க ஒரு மார்ட்கேஜை வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஒரு 2 பேருடைய salary அப்படி எதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? So mortgage is mostly dependent upon your income and your outgoings. Okay. Your spending as well. So mainly depends upon your income, your age, your visa status, and also based on mainly your credit history as well. So credit history, when I say credit history, it doesn't have to be like very good, but as long as you don't have like
mispayments, arrears, defaults, it will be better. Even then the options will be there, but lesser options. ஓகே ஸோ இதெல்லாம் ஒழுங்கா வரவு செலவெல்லாம் ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கணும், isn't it? ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கணும். மற்றபடி வரவு செலவு உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி எல்லாம் இருந்தாச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. So he knows better than me. இல்ல I don't have to say anything, she knows better. because he's been teaching us. That's why. So இப்போ வந்து சூப்பரான ஒரு ஹவுஸ் காணிச்சிருக்கீங்க. இப்போ யூகே பொறுத்த வரையில வீட்டு வேலையெல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எங்களுக்கு. Currently in the UK there is a shortage of houses. Okay. So every year சாய்பி என்ன சொல்றாங்க தமிழ்ல சொல்றேன் தெரியாதவங்களுக்காக அதாவது யூகேல ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுஸ் வீடுகள் அதிகம் இல்லையா, எல்லா வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க வந்து 3,40,000 வீடுகள் கட்டணுமா, ஆனா வந்து 2 லட்சம் வீடு தான் கட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்ப 1.5 லட்சம் வீட்டுக்கு வந்து every year and this has been happening for so many years. அதனால வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்பமே வீட்டை வாங்கி போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு, அப்ப வந்து போக போக இதுக்கு வீடு வந்து வீட்டோட விலை வந்து கூட தான் செய்யணும். That has always been the trend. And also if you're looking at the rental, you're paying your landlord's mortgage. அந்த சோகதையா கேக்குது. நாங்களும் கொஞ்ச வருஷமா லேண்ட்லார்டு தெரியாமலே பே பண்ணிட்டு இருப்போம் அவங்களுடைய மார்கேஜ். ஆமாமா, சொல்லுங்க. So when you're paying into your own mortgage, every year it is going to come down. நாங்க எந்த மூலையில யூகேல இருந்தாலும் நீங்க மார்கேஜ். So as you know, people call me from anywhere in the UK, England, Wales, Scotland, it doesn't matter. As long as they're in the UK, we can arrange mortgage for them. நீங்க யூகேல எந்த மூலையில இருந்தாலும் இவர் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவார். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தா போதும், அடிச்சதும் நீங்க வந்து உடனே எங்களுக்கு மார்கேஜ் நீங்க அரேஞ்ச் பண்ணி தருவீங்க, அப்படிதானே? Of course, yeah, more than happy to help. ஒரு உண்மையான ஒரு சர்வீஸா இருக்கிறதுனால வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன பையன் சூப்பரா வளர்ந்துட்டு வராரு. Thank you. சின்ன பையன் அது what do you say it loudly? What do you say in Tamil? தமிழா சொல்லுங்க മലയാളത്തിൽ പറയൂ. ഇങ്ങനെ അത് വിളിച്ചു പറയൂ, ഉറക്കെ പറയൂ. சத்தமா சொல்லுங்க. சின்ன பையனா நான் அப்படி வயசுல சின்னவர், isn't it? Yeah, your வயசுல சின்னவர், right? ரொம்ப சின்னவர். So but jokes apart, his service is so good that so many people are going. அதனால தான் நான் திரும்ப வந்து இவர்கிட்ட போய் போலான்னு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் மார்கேஜ் பற்றி சொன்னீங்க. இப்போ எனக்கு வந்து எங்களுக்குலாம் வீடு இருக்கிறது, நாங்கள் இன்னொரு வீடு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து I think you should because it's a good time to be in the market. The rental prices are going very high. If you have property, if you already have a property, we can release equity from that property, change it to a buy-to-let property. You can rent it out, and using the money which you have released, you can buy another property. So you can buy a better property than what you currently have. Yes. So that's why I came to look at this. So நீங்க வந்து registered, என்ன registered சொல்லுங்க அது. So to be a mortgage advisor, you have to be registered with the FCA. So every mortgage advisor will have an FCA registration. So if you put my details on it, you can see my registration number, you can see the company name and everything. So that's how we know you're registered. I'm registered with Pinnacle Financial Solutions. Home buying cost. So obviously first the main cost is solicitors. The solicitors will charge a fee depending upon the value of the property and the number of applicants. They will charge a fee. So the solicitor cost is there. So depending upon the value of the property, there will be stamp duty. So these are the main cost. Okay. So ரெண்டு காஸ்ட் நான் தமிழ்ல சொல்லிடுறேன். சொலிசிட்டர், அதாவது இங்க உள்ள அட்வொகேட், அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி 425,000க்கு கீழே உள்ள வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருந்தால் உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. இப்போ this is based on today's rules. நாளைக்கு இது சேஞ்ச் ஆனா அது சேஞ்ச் ஆன வரல, அதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆன பிறகு வந்து கேட்காதீங்க. ஓகே. லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் mortgage cover, லைஃப் இன்சூரன்ஸ் அது வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்களா? We can do all that. We can do the help with the solicitors, we can do the insurance, we can do the mortgage, we can do everything. So the main thing is when you start thinking about a property, if you contact us, we can help. So அதாவது அவர் சொன்ன பாயிண்ட் இது. ஏன்னா மார்கேஜ் வந்து 2 பேருடைய சேலரியில் வந்து டிபெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆளுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி மார்கேஜ் கவர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா
அது வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து ஃபுல்லாக கவர் ஆயிரும்னு சொல்கிறாப்புல. வேற என்ன இன்சூரன்ஸ்லாம் இருக்குது? So the other thing which we normally recommend are critical illness cover. The reason it is important is currently, based on statistics, the chances of somebody getting critically ill before the age of 70 is about 63%. சப்போ Okay? வலிக்குங்க. அதர் இன்சூரன்ஸ்ல கிரிட்டிக்கல் கேர் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது கடைசியில் சொல்றது இன்கம் ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம இல்லை சிக் ஆகிட்டோன்னா வந்து ஈவன் NHSல கூட 6 months தான் உங்களுக்கு வந்து பே தருவாங்க. ஆஃப்டர் 6 months நோ பே. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா ஸோ தே வில் பே யூ பேக். ஸோ அது ரொம்ப நல்ல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்சூரன்ஸ் கூட நீங்கள் ஹெல்ப் Yeah, பண்ணுறீங்க. so we have to. So because we are FCA registered, every time somebody takes a mortgage out, we have to recommend this. அவங்களுடைய So சேஃப்டிக்காக. so it is part. So just like we advise on mortgage, we have to advise this as well. ஸோ ஒருத்தங்களுடைய சேஃப்டிக்காக இவங்க எல்லாமே அட்வைஸ் பண்ணணும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வீடு பார்த்தாச்சுது. இதான் நம்ம பார்த்த வீடு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு நியூ ஸ்டைல் வீடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கார் பார்க் இருக்குது. ஸோ வீட்டுக்கு முன்னாலே இது நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஜஸ்ட் அவுட் சைட் அந்த மெயின் கென்டன் ரோடு போகுது. அதுக்கு ஜஸ்ட் இன்சைடு இருக்குது. ரொம்ப அமைதியான இடம். இங்கே பாருங்கள், அந்த சுற்றி காணிங்க அந்த வீட்டை எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இந்த ஏரியா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து வந்தாச்சு. வீடெல்லாம் பார்த்தோம். சூப்பராக பிடிச்சிருந்து. தேங்க்யூ சாய்பி. ஸோ அந்த வீடெல்லாம் எங்களுக்கு காமிச்சு நீங்கள் வந்து மார்ட்கேஜை பற்றி அவ்வளவு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். You are very welcome. ஸோ நிறைய அதாவது இது வந்து எனக்காக மட்டும் நான் வந்து இவரை வந்து கூப்பிட்டு இது பண்ணல. நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் இப்போ வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறதுக்கு இங்கே வந்து வேலைக்கு வந்தவங்க ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறதுக்கு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க வந்து சாய்பியை வந்து அணுகலாம். இல்லை வந்து நான் வீடு வாங்கி இங்கே நிறைய நாள் இருக்கிறேன், எனக்கு 2வது வீடு பை டு லெட் ஒன்று வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களும் உங்களை வந்து இது பண்ணலாம் இல்லையா? Sure. Anybody who wants a mortgage, feel free to contact. Mortgage plus insurance வேணாலும் கூட he'll help. Okay, so he'll help everyone. ரொம்ப ஒரு நம்பகமான ஆள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். You are very welcome. இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சைபியோட டீட்டெயில்ஸ், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கூட போடுறேன். இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது இதனுடைய உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டைரெக்டாக சைபி அணுகலாம். அவர் பயப்படாதீங்க, அவர் நல்லா தமிழ் பேசுவார். பட் ரொம்ப ஷை, அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படி ஷை ஆகும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் வரும் அப்படின்னு. ஸோ யார் வேணாலும் அணுகலாம். ஓகே, பாய். Bye.